வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வசதியான வாழ்க்கை துணை யாருக்கு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய பேர் அதை கேட்குறாங்க. ஜாதகம் பார்க்குறப்ப வரக்கூடிய வாழ்க்கை துணை வசதியாக இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 7ங்கிறது உங்கள் வாழ்க்கை துணை, 7க்கு 2ஆம் இடங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பம். ஸோ 7க்கு 2ஆம் இடம் ஆட்சி உச்சமாக இருக்கணும். பட் அஸ்தமனம் ஆகக்கூடாது. அந்த அதிபதி பலவீனமாகக்கூடாது. அப்படி நல்ல ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா நல்ல குடும்பம், அந்த அந்த ஊரில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 7க்கு 4ஆம் இடம், அதாவது உங்களோட 10ஆம் இடம் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொத்து சுகம் இருக்கும், வீடு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் உங்களோட 11ஆம் இடம்ங்கிறது பூர்வீக சொத்து, அவங்களோட பூர்வீக சொத்து. இந்த பாவங்கள் எல்லாம் பலமாக இருக்கும்போது அவங்களுக்கு வசதியான வாழ்க்கை துணை அமைங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம்.